இங்கு பெட்டிங் எதுவும் நடைபெறுவதில்லை. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் கொடுக்கும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்தை மட்டுமே பொருந்தும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் எஸ்ஆர் 2.0 கேரளா லாட்ரி. 8/7/24 திங்கக்கிழமை. குழுக்கள் பார்த்தீங்கன்னா வின் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 777 கணக்கு தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி 7/7/24 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா 7/2/9 சரிங்க நண்பா, இதுதான் ரிசல்ட்டு. இதுக்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்போலில் 6/9 நண்பா. சரிங்களா, இதை நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த 9ங்கிறது வந்து ஒரு அருமையான வின்னிங் நண்பா. நேற்று நான் கெஸ்ஸிங் கொடுக்குறப்ப சொல்லி தான் கொடுத்துருந்தேன். எனக்கு இன்னமும் திரும்ப அதில் வந்த நம்பரே வர்ற மாதிரி தான் எனக்கு வருதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 9 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 6-8-5 கொடுத்துருந்தோம். பி போர்டில் பார்த்திங்கன்னா 1-6 கொடுத்துருந்தேன். சி போர்டில் பார்த்திங்கன்னா 9-7 கொடுத்துருந்தேன் நண்பா. இதில் பார்த்திங்கன்னா இந்த சி போர்டில் இருக்கிறது 9 வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வின்னிங் நண்பா. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த 7ஐயும் சி போர்ட்லேயே கொடுத்துட்டேன். 7 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்திருக்கணும். நான் 7ஐயும் சி போர்டில் கொடுத்துட்டேன். அதான் ஒரு 2-3 வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். நான் 9 விட எனக்கு 7 விட 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏ போர்டில். அதனால தான் 6 கொடுத்துருந்தேன். எனக்கு 9 விட டவுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஆல் போர்டில் 6 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆல் போர்டில் 6 கன்ஃபார்ம் பாஸ் ஆகும்னு நினச்சேன். பட் 9 தான் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் இப்படி வச்சேன். அது இப்படி மிஸ் ஆகிடுச்சு நண்பா. இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு அருமையான வின்னிங்காக இருந்திருக்கும். சரி, நம்ம 8-7 கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். எட்டு ஏழோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நண்பா ஆல் போல் நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 9-4 நண்பா. சரிங்களா, இதுதான் நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங். இதில் பார்த்திங்கன்னா 9 ஸ்ட்ராங்காக இருக்குது, 4 ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 9 பவர் 4 2ல் ஏதாவது ஒன்று வரணும், அதுக்காக கொடுத்துருக்கேன். அப்படி எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சி போர்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 நாள் வந்து 9 இறங்கிருச்சு. 3ஆவது நாள் இறங்குமா அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேலே சி போர்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாள் 2 இறங்கியிருக்கு. இன்னொரு நாள் அதே மாதிரி 9 இறங்கினா ஒரு இது இருக்குது. அப்படி இல்லாட்டி பவரை 4 இறங்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது நண்பா. அதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸில் வந்தால் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நண்பா 1-8. பி போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 9-7. சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நண்பா 4-9-2. சரிங்க நண்பா, இதை நம்ம சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான 2-3 கெஸ்ஸிங் பார்த்துருவோம். ஏபிபிசிஎஸ்சிக்கான 2-3 கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நண்பா 19, 17, 89, 87, 14, 12, 84, 89, 94, 92, 74, 82 நண்பா. சரிங்களா, இதுதான் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கான 2-3 கெஸ்ஸிங். இதிலேருந்து எது ஸ்ட்ராங்காக இருக்கோ தாராளமாக எடுத்து ப்ளே பண்ண நண்பா. சரிங்களா, நான் வந்து மொத்தம் 2, 4, 6, 12 நம்பர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 12 நம்பர் கொடுத்துருக்கேன். அத்தனை நம்பரும் ப்ளே பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு இதிலேருந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்ப்போம். ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா
1 9 9 1 9 2 1 7 4 1 7 9 1 7 2 8 9 4 8 9 9 8 9 2 8 7 2 நண்பா. சரிங்களா, இதுதான் நம்ம ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸில் நம்பர் பார்ப்போம். பெஸ்ட்டு பாக்ஸில் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நண்பா 8 7 9 8 7 4 1 9 4 நண்பா. சரிங்களா, அதான் நம்மளோட பெஸ்ட் பாக்ஸ்க்கான நம்பர். அதே மாதிரி நான் இதில் இன்னும் சொல்லணும், இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்ததான் பாக்ஸ் ப்ளே பண்ணணும் இல்லை நண்பா. உங்களுக்கு நான் கொடுத்த ஏபிசி கெஸ்ஸிங் எது பாக்ஸ் ப்ளே பண்ண விருப்பம் தாராளமாக பாக்ஸ் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நான் வின்னிங் நிறையா மிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு வின்னிங் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2ஆம் தேதி வின்னிங் நினைக்கிறேன். பாக்ஸ் போடாமல் நம்ம விட்டுட்டோம். பட் ஏன் அதை நான் பாக்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஆல்ரெடி 1ஆம் தேதியில் அதே நம்பர் தான் ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. திருப்பி அது வருமா அப்படிங்கிற டவுட்டில் தான் பாக்ஸ் போடாமல் விட்டேன். பட் அதே தான் வந்துச்சு. இதுதான் கேம் நண்பா. சரிங்களா, அதனால் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள், அது தாராளமாக பாக்ஸ் போட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா. சரிங்களா, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா நண்பா, தேங்க்யூ.